ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணியும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு கிரேவி. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கிறேன். தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் தண்ணியாக குருமா மாதிரி செய்யலை, கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். நைட்டே நான் கொண்டக்கடலையும் பட்டாணியும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நான் செய்கிறது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பொட்டேட்டோ தவிர காலிஃப்ளவர், மீல் மேக்கர், மஷ்ரூம், உங்களுக்கு வேறு என்ன சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ மற்ற காய்கறிகளும் போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் பாதி போட்டுக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் அரைக்கிற வேலை ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக கட் பண்ணி நம்ம சமையலில் சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி தோல் சீவிட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பெருசு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு. அதையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையும் பட்டாணியும் ஒன்றா குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். வெந்துருச்சு. விசில்லாம் விடலை, ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சுண்டல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு அதில் பச்சை மிளகா, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். அடுத்து பூண்டு நான் போடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு நல்லா வதங்கிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். வெங்காயம், தக்காளி நல்லா சுருங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, கொண்டக்கடலை, அப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துட்டோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். இது காலையில் நமக்கு குயிக்காக செய்ய ஈஸியாக இருக்கும். நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா என்ன சுண்டல் வேணுமோ ஊற வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே சுண்டலில் போட்டிருக்கோம் வேக வச்சது. அடுத்து சேர்க்க வேண்டியதுக்கு உருளைக்கிழங்கு, காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிட்டு தக்காளியெல்லாம் சுருங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டாணி, கொண்டக்கடலை வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எவ்வளோதோ அதை ஊற்றிக்கணும். எல்லாம் வதங்கிட்டு நான் இப்போ அடுத்து தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் கிட்ட. கொஞ்சம் இதுவும் ஒரு 30 செகண்டு கொஞ்சம் இதாக வேகணுன்னா அதில் வெந்தோன்னே நம்ம அடுத்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லை சாம்பார் பொடி எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். வீட்டில் மிளகா, மல்லியெல்லாம் சேர்த்து அரைப்போம்ல, அதை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் அளவாக தான் மிளகாத்தூள் போடுறேன். போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதான். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் அது வேகணும் மூடி வச்சு. காயெல்லாம் தண்ணி உரியணும், காயும் வேகணும். மற்றதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் டைம்.
இது வந்து திக் ஆகுறதுக்கு நம்ம கடைசியா எல்லாம் வெந்ததுக்கப்புறம், அந்த உருளைக்கிழங்கையும், அந்த சுண்டல் வேக வச்சதையும் கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா, இந்த கிரேவி திக்காயிடும். இல்ல எனக்கு தண்ணியா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதே தான். இதில கொஞ்சம் தேங்காய், சோம்பு அரைச்சு இதில ஊத்திட்டோம்னா, குருமா வச்சுக்கலாம். தண்ணியா ஊத்தி குருமா வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மூடி வச்சுட்டோம்னா வெந்துரும். இப்போ பாருங்க, கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு காய். கருவேப்பிலை எல்லாம் கலர்லாம் எல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ குருமா ரெடி. இதில நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணல. ஸோ நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது காலையில 7 மணிக்கு சமைச்சு மத்தியானம் 1 மணி, 2 மணிக்கு சாப்பிடும்போது வீணா போகாது. நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி, வேற சிறுதானிய வகையில என்ன தோசை எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவியா இருக்கிறதுனால நம்ம சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம். இதுக்கு நான் சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். நான் இப்ப செஞ்சது வந்து பிரேக்ஃபாஸ்ட். காலை சாப்பாட்டுக்கு தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்திக்கு வந்து நான் ஆல்ரெடி மாவு ஒரு 5 சப்பாத்திக்குள்ள மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில உப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் எப்படி செய்றேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அடுத்து எண்ணெய், சமையல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊத்துறேன். கொஞ்சமா ஊத்திட்டு பெனஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பெனையணும். மாவு நல்லா சாஃப்ட்டா நம்ம பெனஞ்சு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். அப்பதான் மாவு சாஃப்ட்டாகும். உடனே நம்ம சப்பாத்திலாம் செய்யக்கூடாது. இது பிகினர்ஸ்க்காக சொல்றேன். ஆரம்ப கட்டத்தில சமைக்கிறவங்களுக்காக சொல்றேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். ஒரே தடவையா ஊத்திட்டோம்னா கொழ கொழன்னு ஆயிட்டா திருப்பி நம்ம மாவு சேர்க்குற மாரி இருக்கும். அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி மாவ பெனஞ்சிட்டு, அத கையாலே எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த பரோட்டாக்கு சுத்தி எடுப்பாங்கல்ல கையால, அது மாதிரி நான் சுத்தி எடுத்தா கொஞ்சம் லேயர்ஸா வரும் சப்பாத்தி. எனக்கு கொஞ்சம் ரவுண்டாவும் வரும் தேய்க்க. கொஞ்சம் நல்ல ஷேப்பா வரும். அதுக்காக தான் நான் அது மாரி தேய்ப்பேன் எப்பொழுதுமே. மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சுக்கலாம். கோதுமை மாவே தொட்டு தொட்டு தேய்ச்சுக்கிட்டா நல்லா அழகா வந்துரும் சப்பாத்தி. எனக்கும் ஆரம்பத்தில தேய்க்க வராது. இப்ப தேய்க்க கொஞ்சம் பழகியிருக்கேன். இப்பயுமே நான் நல்லா பெர்ஃபெக்ட்டா தேய்க்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அடுத்து ஆயிலு அளவா சப்பாத்தி எப்பொழுதுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில வச்சு தான் சுடணும். அப்போ நல்ல சூடு இருந்தா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வெந்து வரும். மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகாது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில வச்சு எண்ணெய் தொட்டு, அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ணெய் போட்டு எடுத்தோம்னா நல்லா வந்துரும். சூடா சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனா நான் இத பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்ல செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க வேற சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. தேங்க் யூ.